அனைவருக்கும் வணக்கங்க. செம்பருத்தி செடியை நம்ம பார்த்துருப்போம். இது பாருங்கள், ஒரு 8 அடி இருக்கக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய செம்பருத்திங்க. பூக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டு வாசலில் வைக்கும்போது இது அவ்வளோ அழகாக இருக்குங்க. தரையில் தான் வச்சுருக்காங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மரம்ங்க. பெரிய பெரிய அகலமான பூக்கள் வந்திருக்குங்க. இப்படி செம்பருத்தி நல்லா பெருசாக தரையில் வைக்கும்போது பூக்கணும் அப்படின்னா நம்ம மண்புழு உரமோ மாட்டு எருவோ மாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்திட்டு அந்த ஓரங்களில் கொத்திட்டு சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி அழகாக பெரிய மரம் மாதிரி வளர்ந்து பூக்கள் பெருசு பெருசாக பூக்குங்க. இதில் இந்த மாவு பூச்சி தொல்லையும் செதிலாக ஒரு சிலந்தி மாதிரி ஒன்று வருங்க. அது என்னாகும், காஞ்சிட்டே வருங்க, செடியே காஞ்சிட்டே வரும். அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த கிளைகளை வெட்டிட்டாலே இது நல்லா செழித்து நல்லா வளருங்க. இப்போ 3G கரைசலோ இல்லை வேப்பங்கரைசலோ அப்படி இல்லைனாக்கா இது மாதிரி ஒரு 2-3 வகையான கரைசல் நம்ம கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பஞ்சகவ்யாவோ மீன் அமிலமோ தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் பூக்கள் பெருசாகவும் பூக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லா இருக்குங்க. மிக்க நன்றி.